குட்டி குட்டி அந்த ஆளை பாரு. யாருமா? அங்க நிக்கிறானே, அவன் நம்மளோட குழந்தைய அன்னைக்கு கடத்திட்டு போனானே, அவன மாதிரியே அவனோட இருக்கு முகஜாட. யார் அவனா? அம்மா ஷூராமா? இல்ல, அன்னைக்கு முகத்துல கர்ச்சீஃப் எல்லாம் போட்டிருந்தான். ஆனா அவனோட கண்ணை பார்த்தா அப்படியே அதே மாதிரியே இருக்கு. அப்படி பார்க்காத, திரும்ப. டேய் குட்டி, கன்ஃபார்ம் ஆமா? அப்படி பார்க்காதடா. இருங்க முதல்ல நம்ம அவசரப்பட வேண்டாமா? ஒருவேளை அவனா இல்லைனா தேவையில்லாத கன்ஃபியூஷன் ஆயிடும். நான் அவனை ஃபாலோ பண்ணி பிடிக்கிறேன். அது வரைக்கும் வேற யார்ட்டையும் சொல்ல வேணாம், ஓகேவா? இப்பதானே இந்த பக்கம் வந்தான், அதுக்குள்ளே எங்க போயிருப்பான்? மிஸ் பண்ணிட்டேனே. அம்மா ஒரு டவுட்ல தான் சொல்றாங்க. ஒருவேளை அம்மாவை பார்த்து அடையாளம் தெரிஞ்சுதான் எஸ்கேப் ஆயிருப்பானோ? இந்த பக்கம் தானே வந்தான், எங்க போயிருப்பான்? இப்ப இங்க இருந்து எப்படி போறதுன்னு தெரியலையே. தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இவங்க கண்ணில் படாம வெளியில போயிடணும். எதுக்கு சார் என்ன பார்த்தது ஓடுன நீ? நான் போன, என்ன விடுங்க சார். இருடா சார், இருடா சார், விடுங்க. சார் விடுங்க சார். ஹலோ அம்மா, அம்மா கொஞ்சம் கீழே வாங்கம்மா. சார் இருடா, சீக்கிரம் வாங்க. விடுங்க சார். எதுக்குடா ஓடுன? நான் எதுக்கு சார் ஓடுன? எதுக்கு ஓடுன? ஏய் இருடா, கைய முதல்ல எடுங்க பாருங்க. விடுங்க. இவனான் பாருங்க. இவன மாதிரி தான் இருந்தது. இருங்கம்மா. இவனாமா? இவன் தானா? குட்டி, இவன் தான்டா. இவன் தான் என்னோட குழந்தையை தூக்கிட்டு போனவன். இவன் தான். ஐயோ குட்டி, பாத்து. குட்டி குட்டி. டேய் நில்றா. டேய் வாடா வாடாங்க வாடா வாடா. ஏய் சார், என்ன விடுங்க சார். சொல்லு, குழந்தை எதுக்கு கடத்தின? சார் நான் கடத்தல சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சொல்லு, யாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு? நான் அப்படி எதுவும் பண்ணல சார். நீங்க துரத்ததுக்கு பயந்துக்கிட்டு தான் சார் வந்தேன். நான் எதுவும் பண்ணல சார். சொன்ன கேட்க மாட்டல, போலீஸ் கூப்பிடு. நீ அப்ப சொல்லு. வேணாம் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார், வேணாம் சார். அப்படினா சொல்லு. நான் ஃபேமிலி மேன் சார். இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் சம்பளத்துக்காக தான் சார் போனேன். சொல்ற வேலையை செஞ்சா போதும்னு சொல்லி தான் சார் என்ன அவங்க கூட்டிட்டு போனாங்க சார். உண்மையை சொல்லு. எதுக்கு அந்த குழந்தையை கடத்தினாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது சார். யாரு ஒன்னு அனுப்புனது? சொல்றா, யாரு அனுப்புனது? பேர் எதுவுமே எனக்கு தெரியாது சார். ஜாப் வேகன்சி மூலியமா தான் என்ன கூப்பிட்டாங்க சார். அதுல உங்க டீடைல் எதுவுமே இல்ல சார். சார் ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். டேய் சொல்லு, விளையாடாத, சொல்றா. சார் அவர் வேளச்சேரியில ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருக்கார் சார். அது மட்டும் தான் சார் எனக்கு தெரியும். என்னடா சொல்ற? ஆமா சார், அவர் அங்கதான் சார் இருக்காரு. அன்னைக்கு அவர் பேசுனதை வச்சு சொல்றேன் சார். கன்ஃபார்மா அவர் அங்கதான் இருக்கார் சார். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். அபார்ட்மெண்ட்ல? ஏய் நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கானா? அதுவும் நமக்கு தெரியாமலா? யாருன்னு தெரியலையே. குட்டி, என்ன ஆச்சு? அந்த ஆளை பிடிச்சு பேசுனியா? ஓ, குழந்தையோட விஷயம் ஏதாவது தெரிஞ்சதா? அது அது சொல்லுடா. இல்லம்மா, நீங்க கரெக்டா அந்த ஆளை பாத்தீங்களா? அவனே தானா? அவன் தான் நினைக்கிறேன். எனக்கு முகம் மட்டும் சரியா தெரியல, ஆனா அவன் தான் நினைக்கிறேன். அவன் அன்னைக்கு முகத்துல கர்ச்சீஃப் கட்டியிருந்தானா, அப்போ இவ்வளவுதான் பார்த்தேன் முகத்தை.
நான் என்னமோ அவன் தான் நினைக்கிறேன்டா. சரி என்ன ஆச்சு சொல்லு. இல்லம்மா, எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. நீங்க சொன்னவன நான் துரத்திட்டு போய் புடிச்சிட்டேன். ஆனா அவன் அங்க ஒரு லோக்கல் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா. எனக்கு எதுவும் தெரியாது, நான் அப்படிப்பட்டவன்லாம் இல்லைன்னு என்னை கையெடுத்து கும்பிடுறாமா. அவன் பொய் சொல்லலாம்ல. இல்லம்மா, அப்படி நினைச்சுதான் நானும் அவன் வேலை பார்க்குற இடத்துல போய் விசாரிச்சேன். அங்கேயும் அவனை பத்தி நல்ல விதமா தான் சொன்னாங்க. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற ஆளு இவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அப்போ நான் தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேனோ? அம்மா, அதெல்லாம் ஒண்ணுமே, சத்தியமா அவனுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்க கவலைப்படாம போங்க, போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. அவன் மாதிரி தான்டா இருந்தது. போங்க, ஒண்ணு இல்ல, அவனே கிடையாது அது. இல்ல, அது அவனே தான்டா, எனக்கு அப்படிதான் தோணுது. சந்தோஷ், என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஏய், ஒண்ணு இல்ல, வெளியில போயிட்டு வந்தது கொஞ்சம் டயர்டா இருக்குது. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சந்தோஷ், என்னடா இது? என்ன காயம்? எப்படி அடிபட்டது? என்ன? பேசாதன்னு சொல்றல்ல பவி. அம்மாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையே ஆயிடும். ஏய், நான் சொல்றேன் வா. சரி சொல்லு, என்ன? அது வந்து பவி, ஷாப்பிங் மாலுக்கு போகும்போது நான் ஒருத்தனை ஃபாலோ பண்ணேன். அம்மா, இவன் தானா? இவன் தான் என்னோட குழந்தையை தூக்கிட்டு போனவன். சார், அவர் வேளச்சேரியில ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருக்கார் சார். அது மட்டும் தான் சார் எனக்கு தெரியும். நம்ம அபார்ட்மெண்ட்லயா? ஒருவேளை அந்த பிரதீபா அவளோட தம்பியை வச்சு ஏதாவது பிளான் பண்றாளோ? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல பவி. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன குழந்தையை கடத்த வேண்டிய அவசியம் பிரதீபாக்கு சுத்தமா இல்ல. சோனியா கேஸ்ல அம்மாவை கிட்னாப் பண்ண அதே டயத்துல தான் அவங்க குழந்தையும் கடத்தினாங்க. சோ ரெண்டு குரூப்புமே கண்டிப்பா வேற வேறையா தான் இருக்கும். அப்படின்னா நம்ம அபார்ட்மெண்ட்ல யாருக்கோ அந்த குழந்தை உயிரோட இருக்கிறது இடைஞ்சலா இருக்குல்ல? யாரா இருக்கும்? கண்டிப்பா அது யாரோ புதுசா வந்தவங்களா தான் இருக்கும். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாதான் அவங்க மோட்டிவ் என்னன்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் ஓகே. அதுக்கே இந்த விஷயத்த அத்தை கிட்ட இருந்து மறைக்கணும். அத்தை கிட்ட சொன்னா குழந்தைய கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துப்பாங்கல்ல? நோ நோ, அம்மா இப்பதான் ஹரிசார் பிரச்சனையில இருந்தே வெளியில வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஹரிசாருக்கும் இப்பதான் ஒரு நல்ல ரேம்போ கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இதை சொல்லி அவங்க மூடெல்லாம் அப்செட் பண்ண வேண்டாம் பவி. விடு, நாமளே ஹேண்டில் பண்ணிப்போம். ஆனா பவி, நம்ம அபார்ட்மெண்ட்ல புதுசா யாரோ வந்திருக்கவங்க தான் இதுக்கு காரணம்னு எனக்கு தோணுது. நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு நம்ம அபார்ட்மெண்ட்ல ரெண்டுக்கு மட்டும் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. அங்க வச்சு அந்த கல்பிரேட் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, ஓகே, நான் அரேஞ்ச் பண்றேன். பவி, ரெண்டலுக்கு இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, புரியுதா? நீ எப்படியாவது சீரியஸான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் லேட் பண்ணு. அதுக்குள்ள அந்த கல்பிரேட்டை நான் கண்டுபிடிச்சிடறேன். ஓகேவா? சரி, ஓகே, பார்த்து. Excuse me. என்ன பவி, இப்போலாம் மாசத்துக்கு 2 மீட்டிங் வைக்கிறீங்க? ஆமா, எங்களுக்கு என்ன வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா?
ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அசோசியேஷன் குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணிருக்கலாம்ல. ஏன் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு தொந்தரவு பண்றீங்க? அதானே கூட்டத்துல குழப்பத்தை உண்டு பண்ணவே எவனாவது ஒருத்தன் கிளம்பிடுறான். சார் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? பவிக்கு சப்போர்ட்டா எந்திரிச்சு பேசுங்க. பேசுங்க ஹலோ சார். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? யாரோட டயத்தையும் வேஸ்ட் பண்றது நம்ம செக்ரட்டரியோட நோக்கம் இல்லை. அவங்களே அவங்க வேலைக்கு பெர்மிஷன் போட்டுட்டு தான் இந்த மீட்டிங்கே வந்திருக்காங்க. ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கும் போல் இருக்கு, அதான் இப்படிலாம் பண்றாங்க. அதெல்லாம் சரிதான் சார். அசோசியேஷன் மீட்டிங்னா ஓனர்ஸ் மட்டும் தானே இருக்கணும். எதுக்கு இப்போ டெனன்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறீங்க? இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே செக்ரட்டரி மேடம் இப்போ பதில் சொல்லுவாங்க. பவி, நீங்களே எல்லாருக்கும் பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். உங்க பிஸி டைமை அப்பார்ட்மெண்ட்காக கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். எப்போவுமே அசோசியேஷன் மீட்டிங்னா ஓனர்ஸ் மட்டும்தான் கேதர் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் டெனன்ட்ஸையும் கூப்பிட்டதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன்னா நிறைய வீட்டு ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாரும் ஃபாரின்ல தான் இருக்காங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு வீட்டை வாங்கி போட்டதோட சரி, அதுக்கப்புறம் அவங்க இங்க வந்ததே கிடையாது. வாடகைக்கு இருக்கிறவங்க ரெண்டை அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி இருக்கிற ஓனர்ஸ்க்கெல்லாம் நம்ம அபார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ பத்தி எல்லாம் மெயில் பண்றோம், கால் பண்றோம். பட் ஆனா ஒரு சில பேர் தான் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, சில பேர் இத கண்டுக்கவே மாட்றாங்க. அதுக்காக ஓனர்ஸ் கூட டைரக்டா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெனன்ட்டையும் அசோசியேஷனோட சேர்த்துக்கலாம். அப்பதான் இது இந்த அபார்ட்மெண்டோட வளர்ச்சிக்கு உதவுங்கிறது என்னுடைய நோக்கம். சூப்பர் ஐடியா பவி. ஏதோ ரெண்டுக்கு இருக்கிறவங்கள ஒதுக்கிட்டு நாமளே மீட்டிங் நடத்துறது ஒரு வகையில ஏதோ பார்ஷியாலிட்டி காட்டுற மாதிரி இருக்கு. இப்போ அவங்களும் அசோசியேஷன்ல வந்துட்டாங்கன்னா ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும். கிரேட். பார்த்துக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் கை தட்ட வேண்டியது. வெயிட் 1 minute வெயிட். ஹலோ, என்னது இது? உங்களை செக்ரட்டரியா தேர்ந்தெடுத்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? ஓனர்ஸ்க்கே துரோகம் பண்றீங்க. யாரோ ஒரு சில ஓனர்ஸ் போன் எடுக்கலன்றதுக்காக பல லட்சம் செலவு பண்ணி வீடு வாங்கின நாங்களும் வாடகைக்கு இருக்கிற அவங்களும் ஒரே அசோசியேஷன்ல எப்படி இருக்க முடியும்? லிசன், உங்களோட ஈக்குவாலிட்டி, கம்யூனிசம் இதெல்லாம் அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில ஸ்டேஜ் போட்டு பேசுங்க. இது ஓனர்ஸ் அசோசியேஷன், இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. You don't have any rights to modify that. Understood? பிரதீபா பழைய ஃபார்ம்ல தான் இருக்கா. பிரதீபா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இது ஓனர்ஸ் அசோசியேஷன் தான். ஆனா ஓனர்ஸ் இல்லாத போது அவங்க சார்பா டெனன்ட்ஸ் மீட்டிங்ல கலந்துக்கலான்னு நம்ம அசோசியேஷன் ரூல்ஸ்ல இருக்கு. அப்படி பார்த்தா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸ் எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ண கூடாதுன்னு அதே ரூல்ஸ்ல இருக்கு. ஏன்டி பிரதிபா எல்லா இடத்துலயும் இப்படி அசிங்கப்படுற? ஆ ஆ ஆமா பவி, இந்த அசோசியேஷன்ல டெனன்ட்ட சேர்த்துக்கிறதுல எங்களுக்கு ஓகே தான். ஆமா பவி, அவங்களும் இங்க தானே இருக்காங்க. வாடகைக்கு இருக்காங்கன்ற காரணத்தாலேயே அவங்கள ஒதுக்கி வைக்க கூடாதுல்ல. நீங்க எடுத்து சரியான முடிவு தான். ஓகே தென், வேற யாருக்கும் இதுல அப்ஜெக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் டெனன்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நீங்க இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இங்க சொல்லுங்க.
சார் அவர் வேளச்சேரியில் ஸ்னேகா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார் சார். அது மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். மேடம், பார்க்கிங்ல பெரிய பிரச்சனையா இருக்கு. ரெண்டுக்கு இருக்கிற ஒரே காரணத்தினால எங்க ஷேர் பார்க்கிங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் எங்க பார்க்கிங்க வாங்கி கொடுங்க மேடம். ஓகே, ஸோ இப்போ உங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு கூடிய சீக்கிரமே அதுக்கு உண்டான நடவடிக்கை எல்லாம் நான் எடுத்துடுறேன். டோன்ட் வரி. தேங்க்யூ ஃபார் த கேதரிங். வாங்க சார் போலாம். இதுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் வாங்க வாங்க போ. டேய் சந்தோஷ், என்ன ஏதாவது யாருன்னு தெரிஞ்சுதா? ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன் பவி. கூடிய சீக்கிரம் அவன் மாட்டுவான். சூப்பர். சரி வா. என்னடா அது, இந்த வீட்டுக்குள்ள வந்து நமக்கான விஷயம் எதுவுமே இல்லையே. குழந்தைய கடத்தினவனுக்கும் இந்த ஆளுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, வந்துட்டாங்க போல. இவன் மட்டும் வந்திருக்கான். இவன் கூட ஒரு பொண்ணு இருக்கணுமே. கொஞ்ச நாள் அவளையும் காணோம். ஒருவேளை உண்மையிலே 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? குழந்தைய கடத்துறதுக்காக வேஷம் போடுறாங்களா? இல்ல இவன் குழந்தைய கடத்தி வைக்கிற கும்பலா? இல்லைன்னா நம்ம வீட்டு குழந்தைய ஏதாவது ஒரு மோட்டிவேஷன்ல கடத்த வந்திருக்காங்களா? ஒண்ணுமே புரியலையே. யாரோ உள்ள இருக்கிற மாதிரியே இருக்கே. போய் பார்த்துருவோம்.
இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ விட்டா இவன் தப்பிச்சு போயிடுவான். இவனை இங்கேயே மடக்கி அவன் வாயாலேயே யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். சொல்றா சொல்றா, எங்க வீட்டு குழந்தை எதுக்குடா கிடக்குனா? நீதான் எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையை உண்மையை சொல்லு, எதுக்கு? நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. பொய்யாடா சொல்ற? சொல்றா. ஆதிரா